वेदवेद्ये परे पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना வேதங்களே ஸ்ரீ ராமாயணமாக இப்பூலகத்தில் அவதரித்தன. 24,000 ஸ்லோகங்கள், 6 காண்டங்கள், 500 சர்க்கங்களுக்கு மேலே படைத்தது ஸ்ரீ ராமாயணம். ஒரு ஸ்லோகமும் மணிமணியான ஸ்லோகங்கள், எத்தனையோ ஆழ்ந்த கருத்துக்களை தன்னுள் கொண்டவை. ராமாயணத்தை ஒரு ராமர் கோயிலாக சென்று நாம் அனுபவித்து வருகிறோம். வேதாந்தமே ராமாயணம். தற்போது அந்த வேதாந்த தேசிகன் நடாதூரம்மாள் திருமடியில் இருக்கும் வீர ஆஞ்சநேயர் சன்னிதானத்தில் உள்ளோம். சென்னை பட்டணத்தில் பிரகாசம் சாலை என்று இன்று வழங்கப்படும் அன்றைய பிராட்வே பிரசித்தமான இடம் நடுவே இருக்கும் கோயில். இத்திருக்கோயிலில் வரதராஜஸ்தாமி சுவாமி பெருந்தேவி தாயாரோடே காட்சி கொடுக்கிறார். இதோ உற்சவமூர்த்தி, மூலமூர்த்தி ஆகியோரை தரிசித்துக் கொள்கிறோம். அபயஹஸ்தம், எப்போதும் வந்தவர்களை அஞ்ச வேண்டாம், பாவங்களை கண்டு நடுங்காதே என்று சொல்லும் திருக்கோலம். இடதிருக்கையில் கதையை பற்றி உள்ளார். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. தேவப்பெருமாள், வரதராஜன், காஞ்சி பேரருளாள பெருமாள், அத்திகிரி வரதர் என்றெல்லாம் பல திருநாமங்களாலே கொண்டாடப்படுபவர். காஞ்சிக்கு ஹஸ்திகிரி, தமிழில் வேழமலை என்னும் பெயர் உண்டு. இங்கே பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ண அந்த யாகத்தின் வேள்வி குண்டத்திலிருந்துதான் தேவப்பெருமாள் வரதராஜன் உருவானார். இந்த பெருமாளை பற்றி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்து என்ற 50 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். தேசிகனையும் தரிசித்துக் கொண்டோம். அவரால் வணங்கப்பட்ட காஞ்சி தேவப்பெருமாளையும் சேவித்தோம். இதோ உற்சவமூர்த்தி, வலதுபுறம் அபயஹஸ்தம், இடதுபுறம் கதை, தனி கோவில் நாச்சியார், பெருந்தேவி தாயார். மகாதேவின்னு சொல்லுகிறோம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம். வரத வல்லபா, வரதராஜ பெருமானுக்கு பெரும் நாயகியான பெருந்தேவி தாயார். பெருமாள் எழுந்துருளி இருக்கும் அந்த பீഠத்திலேயே சக்கரத்தாழ்வார் எழுந்துருளி உள்ளார். தன்னுடைய ஜுவாலகளோட நேமி, ஆரம், கும்பம் எல்லாவற்றோடும் சக்கரம் விளங்குகிறது. இன்று நாம் பெருந்தேவி தாயாரை, அதே போல தேவராஜ பெருமானை, உற்சவமூர்த்திகளை எல்லாம் தரிசித்துக் கொண்டோம். மூலவரையும் தரிசித்தோம். இனி வீர ஆஞ்சநேயர் ரொம்ப அற்புதமா காட்சி கொடுக்க போறார். என்னங்கிறத அடுத்த நாள் நோக்குவோம். தற்போது சம்பாதி கூறும் கதை. தன் மகன் சுபார்ஸ்வன், அவன் தனக்கென்று இறை தேட புறப்பட்டான். மகேந்திரகிரியிலே வழியை அடைத்துக் கொண்டு சுபார்ஸ்வன் இருக்கிறார். அவரும் கழுகுதான். அந்த சமயத்தில் யாரையும் போக விடாமல் தடுத்தான். ராவணன் அப்போதுதான் தேரில் சீதையை தூக்கி கொண்டு வருகிறான். மகேந்திரஸ்ய கிரேத்வாரம் ஆவருத்திய சமாஸ்ரிதா தத்ர சப்த சஹஸ்ராணாம் சாகராந்தர சாரிணாம் பந்தானம் ஏகோத்யவசம் சந்நிரோத்தும் அவாங்முகா. யாரையும் போக விடாமல் என் சிறகுகளால் தடுத்தேன். ராவணனையும் போக விடுவதாக இல்லை. அவனையும் அந்த பெண்ணையும் பார்த்தவுடன் அவர்களை உமக்கு இரையாக கொண்டு வந்து கொடுக்கலாம் நினைத்தேன். தத்ர தத்வ நீச்சேஷ்வபி ஜனா கஷ்சித் கிமங்க வத வத மத்விதா நஹி சோமோபவன்னானாம் பிரஹர்த்தா வித்யதே புவி தேன சாம்னா வினீதேன பந்தானம் அனுயாசிதா. அப்போது வேகமாக தேரில் வந்த அரக்கன் என் அருகே வந்து, எனக்கு இது வழியே போவதற்கு இடம் விடு. இந்த மகேந்திர பர்வதம், இதற்கு நடுவில் நான் போக வேண்டும், நீ மறைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றான். கைகூப்பி கேட்பவனை அடிப்பது தகுமா? அவனை இரையாக உண்பது தகுமா? நீச்சர்கள் கூட காலில் விழுந்து கெஞ்சினவனை கைவிட்டு விட மாட்டார்கள். இந்த உண்மை எனக்கு புரிந்தது. ஆகையால் என் சிறகை எடுத்து அவன் போவதற்கு வழிவிட்டேன். அவன் என்னோட சண்டை போட வரவில்லை, சத்தமும் போடவில்லை, ஏதுமில்லாமல் வேகமாக தெற்கு நோக்கி போய்விட்டான். பிற்பாடு அங்கிருக்கும் சித்தர்கள், ஆகாசத்தில் பறக்கக்கூடிய சித்தர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். திருஷ்டா ஜீவதி சீதேதி
அப்ருவன் மாம் மகர்ஷயா கதஞ்சித் கலசோத்ரத்ர கதஞ்சித் சகலத்ரோசௌ கதஸ்தே ஸ்வஸ்ய சம்சயம் ஏவமுக்தஸ்ததோஹம் தைஹி சித்தைஹி பரமரோச்சனைஹி சோபனைஹி சசமே ராவணோ ராஜா ரக்ஷசாம் பிரதிவேதிதா. அப்ப அந்த சித்தர்கள் சொன்னார்கள், நீ இன்னைக்கு உயிர் பிழைத்தது தெய்வத்தின் அருள்தான். அவன் ஆறுனோன் தெரியுமா? லங்கேஸ்வரன், ராட்சசேஸ்வரன், ராவணன், அரக்கர்களுக்கெல்லாம் தலைவன். ஏதோ அவன் சீதையை தூக்கு போகும் அவசரத்தில் உன்னை விட்டு விட்டு போனான். இல்லை என்றால் உன்னை அழித்து விட்டுத்தான் போயிருப்பான். நீ என்னமோ அவனை பிடிச்சு தடுத்து நிறுத்தினையே, அவன் ஆறுன்னு தெரியுமா? தப்பித்தாய் போ அப்படின்னு என்னிடத்தில் கூறினார்கள். இந்த எல்லா கதையும் தந்தையாரிடத்துல வந்து சொல்றான். பஷ்யன் தாசரதேர் பாரியாம் ராமஸ்ய ஜனகாத்மஜாம் அபக்ஷோகி கதம் பக்ஷி கர்ம கிஞ்சித் சமாரபேத் யத்து சக்கியம் மயா குத்தும் வாக்புத்தி குணவர்த்தினா. அப்ப இந்த கதை எல்லாத்தையும் சம்பாதி அங்கதனிடத்துல சொல்லிட்டு, ஏ ஜாம்பவன்னு இதுதான் நடந்த கதை. ஆகவே நானும் ராவணன் சீதையை தூக்கி போறதை பார்த்திருக்கேன். என் மகன் சுபார்ஷ்வன் அவன் வழியை மறித்து கொண்டு நின்றான். அவனிடத்தில் வழிகாட்டு கொண்டுதான் ராவணன் தாண்டி போயிருக்கிறான். மகனும் எங்கிட்ட கதையை வந்து சொல்லிட்டா. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ராவணன் தான் சீதையை தூக்கி போயிருக்க வேண்டும். இப்ப மூணாவது சொல்றேன், நான் கண்களால் கூர்மையோடு நோக்கினால் 100 யோஜனை கப்பால் சீதை சிறைப்பட்டிருப்பது தெரியுது. அப்ப இந்த மூணுமே சப்ஸ்டான்சியேட் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையோ. அவருடைய கிளைம் என்ன? அங்குதான் சீதை இருக்கிறாள், ராவணன் தூக்கி போயிருக்கிறான். எதனால் கூறுகிறீர்? நானே பார்த்தேன், மகன் பார்த்து சொன்னான். இப்போது இங்கிருந்து கொண்டு கூர்மையோடு பார்த்தால் தெரிகிறது. ஆகவே குரல்களே, இனிமே அவளை தேடுவதற்கு முயற்சியுங்கள். என்னால் முடிந்தது வாக்தானம். என் பேச்சால் தான் கைங்கரியம் செய்ய முடிந்தது, செயலால் என்னால் இயலாது. தத்பவந்தோ மதிஸ்ரேஷ்டா பலவந்தோ மனஸ்வினா பிரகிதா கபிராஜேன தேவைரபி துராசதா ராம லக்ஷ்மண பாணாஸ்ய விஹிதாக கங்கபத்ரிணா. உங்களையெல்லாம் ரொம்ப பெரியவர்களா நினைச்சுக்க வேண்டாம். ராம கைங்கரியத்தில் நீங்கள் தொடுக்கப்பட்ட அம்புகள், அவ்வளவே. ராமனுடைய அருளால் தான் இது நடக்க போகிறது. உங்களுக்கு களைப்பு கூடாது. மிக்க பண்டிதர்கள், சான்றோர்கள், வீரர்கள், தாங்கள் எடுத்துக்கொண்ட தொண்டில் உறுதியாக இருப்பவர்கள், இவர்கள் யாருமே காரியம் முடிவதற்குள் களைப்படைய மாட்டார்கள். ஆகவே நீங்களும் களைப்படைய கூடாது. யதி தாசரதே காரியம் மம தன்னாத்திர சம்சயா தத்பவந்தோ மதிஸ்ரேஷ்டா காமம் கலு தசக்ரீவஹ தேஜோபல சமன்விதஹ பவதாந்து சமர்த்தானாம் ந கிஞ்சிதபி துஷ்கரம். உங்களை போன்ற ராம பக்தியில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த காரியம் கட்டமான காரியமே இல்லையே. உற்சாகத்தோடு புறப்படுங்கள். தெற்கு சமுத்திரத்தை தாண்டுவதற்கு முதலில் வழி தேடுங்கள். எனக்கு சக்தி இருந்தால் எப்போதோ பறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் இன்னொரு அழகான கதை இப்ப சொல்ல போறார். நிஷாகர முனிவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ரகசியம். அந்த கதையை அடுத்து பார்க்க போறோம். பவதாம் ததலம் காலசங்கேன கிரியதாம் புத்தி நிச்சயா. காலத்தை விரயம் பண்ணாமல் புத்தியை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ராம கைங்கரியத்தில் ஈடுபடுங்கள். நகி கர்மசு சஜ்ஜந்தே புத்திமந்தோ பவத்விதாக. எந்த புத்திமான்களும், நல்ல ஊக்கம் இருக்கிறவர்கள் களைப்படைய மாட்டார்கள். நமக்கு ஒரு காரியத்துல களைப்பு இருக்காமல் இருக்கும், அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், இயற்கை மனுஷனுக்கு இருக்கக்கூடியதுதான். ஆனா அந்த களைப்படைஞ்சதுக்காக இனிமே நடக்காதோன்னு நினைக்கவே வேண்டாம். கொஞ்ச நேரத்திலே ரிஜுவனேட் ஆயிடுவோம், ரீ எனர்ஜைஸ் ஆயிடுவோம். எனர்ஜி குறைஞ்சாப்புல இருக்கும். இது என்ன பேட்டரி, செல்போன் சார்ஜர் திரும்ப சார்ஜ் போடுற மாதிரி தான். கொஞ்ச நேரம் பேச 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 எனர்ஜி போயிடுறது, பேட்டரி சார்ஜ் போயிடுறது. திரும்ப கொண்டு போய் பிளக் பண்ணோம்னா கிடுக்கிடு நேரம் போறது, திரும்ப பேசினா போறது. அதுக்குன்னு குறைஞ்சு போறதுக்காக பயப்படுறாடான்னு ஆறானோ? அப்படி ஒண்ணு இல்லையே. குறைஞ்சு விட்டு இனிமே பேசவே மாட்டோமோ நினைக்கிறது இல்லையே. குறைஞ்சு விட்டுனா பிளக் பண்ண போறோம். அதே போல களைப்படைஞ்சோமா, கொஞ்ச நேரம் புலம்பினமா, கதறினமா, ஓய்வு எடுத்துனோமா, வேலையை பார்க்க வேண்டியதான். அதுக்கு கதறிண்டே புலம்பிண்டே காரியம் தள்ள முடியுமா? பல பேர் தனக்கு இருக்கிற ஆபத்துகள், தனக்கு இருக்கிற துன்பங்களை சொல்லி கொண்டு அதுக்கு சொல்யூஷனே தேட மாட்டார். அவர்களுக்கு அந்த அந்த புலம்பலோட புகார் பண்றதோட வாழ்ந்துக்கிறதுலயே தான் ஆசை. அந்த நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ, அந்த உடம்பு சரியில்லை, வைத்தியர் இடத்துல போனோம், மருந்து சாப்பிட்டோம், உடற்பயிற்சி பண்ண சொன்னார், பண்ணோம், சரிப்படுத்திக்கணும். அப்ப சரிப்படுத்தினுட்டு அடுத்து வேலைக்கு போகணும் இல்லையா? எந்த கைக்கிறத எடுத்துக்கணுமே செய்யணுமே. அப்படி இல்லாமல் எனக்கு இந்த உடம்பு அந்த உடம்பு, அது முடியல இது முடியல, இப்படி பேசினார்கள் அப்படி பேசினார்கள் அப்படியே சொல்லிட்டு இருந்தால், ஓஹோ இவாளுக்கு இதை சரிப்படுத்திக்கிறதுல எண்ணமே இல்லை, இதை புலம்பிக் கொண்டே காலம் தள்ளுவதில் தான் எண்ணம்னு தோண்டிப்படும். கொஞ்ச நேரம் வேணா புலம்பலாம், எப்போதும் புலம்பிட்டு இருந்தால் அதை தயப்பவர் சொல்லிட்டார். உங்களை போன்ற புத்திமான்கள் களைப்படைய கூடாது. நீங்க ஏதோ உயிர் விடுறத பத்தி பேசுறது காதல விழுந்ததே. உயிர் என்ன அவ்வளவு சுலபத்தில் விட்டுட முடியுமா?
கைங்கரியத்துக்காக உயிர் விடலாம், நீங்களா உயிர் விடக்கூடாது. இப்ப நான் எவ்வளவு வருஷமா இங்க காத்துட்டு இருக்கேன் தெரியுமோ? 8000 வருஷம் காத்திருந்தேன். இப்போ ஒரு 100 ஆண்டுகளாக காத்திருக்கிறேன். திடீர்னு ஒரு வார்த்தை இப்படி சொன்னார். மறுபடியும் சம்பவானுக்கு புரியல. நீர் எதுக்கு 8000 வருஷமா இந்த மலையில இருக்கு? இப்ப என்ன 100 வருஷம்னு ஏதோ பிரித்து சொல்லுகிறேன். அதுவா, நிஷாகரங்கிற ஒரு முனிவரை சந்திக்க 8000 வருஷம் காத்துட்டு இருந்தேன். சந்திச்சேன். அவர் சில உண்மைகள்லாம் சொன்னார். அவரை சந்தித்த பிற்பாடு இப்ப உங்களை பாக்குற வரைக்கும் 100 வருஷம் காத்திருந்தேன். 8000தோட ஒப்பிட்டா இது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. 8000 எவ்வளவு, 100 எவ்வளவு? யார் அவர் நிஷாகரர்? அவர் என்ன இப்ப சம்பாதிக்க சொல்லிட்டு போயிருக்கார்? அதான் அடுத்த சர்க்கம், 60வது சர்க்கம். ததஹ கிருதோதகம் ஸ்நாதம் தங்கிருத்ரம் ஹரியூதபாக உபவிட்டா கிரௌரம்யே பரிவார்ய சமந்ததா. கடற்கரைக்கு போய் செய்ய வேண்டிய நீர்க்கடன்களை முடிச்சுட்டு சம்பாதி திரும்ப வரார். அப்ப தெம்பா எழுந்து உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னுடைய முன்கதையை கூறுகிறேன், கேளுங்கள். கிருத்வா நிஷப்தமேகாக்ராஹ ஸ்ருண்வந்த ஹரயோ மம. என்னுடைய முன்கதையை நன்கு கேளுங்கள். நிஷப்தமா கேட்கணும். குறுக்க குறுக்க கிளைகளாம் சத்தம் போடக்கூடாது. ஏதாவது சந்தேகம் இருந்தா மட்டும் கேட்கணும். ஒரு உபன்யாசம் பிரவச்சனம் நடக்கிறது, குறுக்கு குறுக்க பேசலாமா? குறுக்கு குறுக்க சிரிக்கலாமா? நம்ம கொஞ்சம் அனுபவம் இருந்தா கூட அதை சின்னதா காட்டிக்கணும். சில பேர் அங்கேயே சத்தம் போட்டு சிரிக்கிறது, சத்தம் போட்டு இருமருது, ஹாஹான்னு சொல்றது, இதெல்லாம் சொன்னா பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதுவும் இந்த நாள்ல எல்லாம் ஒரு உபன்யாசமோ கச்சேரியோ எதுவா இருந்தாலும் மொபைல் போன் படுத்துற பாடு இவ்வளவு இல்லை. அது எப்ப பார்த்தாலும் அடிக்கும், எத்தனை தடவை நிறுத்தினாலும் இருக்கும். இது சில பேருக்கு இன்னும் ஆச்சரியம். ஒரு பெரிய சபையிலையோ ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறச்சேவோ அதுக்கு நடுவுல மொபைல் அடிச்சு அதை நாம எல்லாருக்கும் கேட்கும்படி எடுத்து பேசினா ஒரு பெருமை நினைச்சுக்கிறா. அது பெருமை இல்லை, அது எளிமை, அது ரொம்ப தாழ்ந்தது. அப்படி செய்யவே கூடாது. ஒரு மீட்டிங்கா இருந்தா பண்ணுவோமா? பொது நிகழ்ச்சியில பண்ணலாமா? ஒரு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு, மொபைல் போன் அடிச்சா வெளியில போனுடுவா. மேலும் புத்தியே வேலை செய்யாது, அதுலயே போயிட்டு இருக்கும் இல்லையா? அதே போல கச்சேரி நடந்துட்டு இருக்கா, பேப்பர் படிக்கிறது, எங்கோ பராக்கு பாக்குறது, பாடிண்டே இருந்துச்சா மொபைல் போன் எடுத்து பேசுறது, இதெல்லாம் அந்த பாடிட்டு இருக்கிற வாழ்க்கை நாம செய்யற அவமரியாதை. அவர்களை கூட விட்டுருங்க, அந்த விஷயத்துக்கு அந்த சங்கீதத்துக்கு நாம பண்ற அவமரியாதை. அதனால பல பேர் கோபமே வந்துடும். மொபைல் போன் வச்சிருந்தா வெளியில போங்க விடுவா. அதனால அதாவது எந்தெந்த இடத்துல தொந்தரவே கூடாதோ தொந்தரவு இல்லாம நடந்துக்கணும். நன்னா கேளுங்க, நான் சொல்ற கதையை புத்தியை தீட்டி கொண்டு கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். அஸ்தரிந்தஸ்ய சிகரே பதிதோஸ்மி புராணக. என்று நான் ஆகாயத்துல சூரிய நோக்கி பறந்தேனோ அப்போது சிறகு எரிந்து போய் இந்த மலையில் தான் வந்து விழுந்தேன். அப்ப தேட ஆரம்பிச்சேன். லப்த சங்கஸ்து ஷட்ராத்ராது விவசோ விக்லவன்னிவ. 6 ராத்திரி எனக்கு நினைவே இல்லை, மூர்ச்சி அடைஞ்சிருந்தேன். அப்புறம் எழுந்து தேடினால் ரொம்ப அழகான தோட்டம், என்ன பழுக்காத மரமே இல்லை, பூக்காத செடியே இல்லை, அவ்வளவு அழகு. ததஸ்து சாகரான் சைலான் நதீஹி சர்வாஹா சராம்சிச தட்சிணஸ்ய உததேஸ்தீரே விந்தியோயமிதி நிச்சிதா. தட்சிண உததி தெற்கு சமுத்திரம், தெற்கு கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் விந்தியமலை இது என்று உறுதி கொண்டேன். தெற்கு கடலுக்கு பக்கத்துல விந்தியமலை உண்டான. அப்ப இவ விந்தியமலை இதுன்னு சொல்றாரு. என்னால் மகேந்திர மலையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனா மேற்கு தொடர்ச்சி மலைன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். 8 வருஷ சஹசிராணி தேனாஸ்மின் ரிஷினா கிரவ் ரிஷிகி நிஷாகரோ நாம யஸ்மின் உக்ரதபா பவது. நானும் என் தம்பி ஏற்கனவே நிஷாகரன்னு ஒரு ரிஷியை சந்திச்சிருக்கோம். அவரை பார்த்து என்னுடைய சிறகு எரிஞ்சு போச்சே, இது எப்படி திரும்ப முளைக்கும், என் சக்தி திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு கேட்கணும்னு ஆசை. ஆனா அவரை பார்க்கவே முடியல, எங்கேயோ தவத்துக்கு போயிட்டார். 8000 வருஷம் அவர் வருவரான்னு இங்க காத்திருந்தேன். ஒரு நாள் சிங்கம், புலி, கரடி, யானை, மான் இது இத்தனையும் புடைசூழ, ஒரு மந்திரி புடைசூழ ராஜாவர் ஆப்பல நிஷாகர முனிவர் இங்க இருக்கிற அவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். வசதோ மம தர்மஜ்ஞே ஸ்வர்கதேது நிஷாகரே தஸ்ய ஆசிரம பதாபியாசே பகுர்வாதாக சுகந்தினா. அவர் வரும்போதே ரொம்ப மெல்லிய காற்று கந்தத்தோட வீசித்து ஆச்சரியமா உள்ளே புகுந்தார். போய் தன் இடத்துல அமரும் போதே பக்கத்துல இருந்த என்னென்ன புலி இருந்ததோ, சிங்கம் இருந்ததோ, மான் இருந்ததோ எல்லாம் விலகி போயிடுது. தூரக்க அவரை பார்க்க காத்துட்டு இருந்த என்னை கூப்பிட்டார். நான் உள்ள போனேன். கொஞ்ச நேரம் என்னையே பார்த்துருந்தார். அப்புறம் ஞாபகம் வந்ததை சொன்னார். உன்னையும் உன் தம்பியும் 2 பேரையும் பறக்கிறத பார்த்திருக்கேனே, ஏற்கனவே என்கிட்ட நீங்க மனித ரூபத்துல வந்து எனக்கு காலுக்கு கைகிரம் பண்ணிருக்கீங்களே, என்ன ஆயிற்று, ஏன் உன் சிறகு உடைந்தது, உன் தம்பி ஜடாயு எங்கே, என்ன நிஷாகர என்ன பார்த்து என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். கிம் தே வியாதி சமுத்தானா பக்ஷயோ பதனம் கதம் தண்டோ வாயம் கேனே சர்வமாத்யாகி பிச்சசா பிரிச்சதா. கேட்கிறத சொல்லு நிஷாகரர் கேட்